வழக்கமான விளக்கத்தை விட தெளிவான வழிகாட்டுதலில் முடிவெடுப்பது சுலபமாகும். நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து கஸ்டமருக்கு புரிய வைக்க நினைக்கிறது அப்படின்றது கரெக்டான விஷயமா இருக்குமான்றது ஒரு கேள்வி. அந்த இடத்துல தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்கான கான்வர்சேஷனை எப்படி பில்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி அதை கன்வே பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அப்ஜெக்ஷன், ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்ஷன், நிறைய பேர் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு அப்ஜெக்ஷனை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் பேஸ் எப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த விஷயத்தை புரிய வைக்கலான்றதை நான் இப்போ ஒரு சாம்பிள் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ். அண்ட் இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு துறைன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காக இந்த கம்யூனிட்டி ரன் ஆகுது. டியர் லீடர்ஸ், நம்ம நம்மளுடைய சேனலில், நம்மளுடைய கம்யூனிட்டியில் நிறைய டைரக்ட் செல்லிங் சம்மந்தமாக, சேல்ஸ் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு லீடர், ஓகே அவருடைய நேம் தெரியல, பட் ஆனால் அவர் என்ன அப்ஜெக்ஷன் கேட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம எதுக்கு அடுத்தவங்க ப்ராடக்ட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் மக்கள் வைக்கிறாங்க. இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். டியர் லீடர், ரியலி குட் அண்ட் ஐ தேங்க் யூ. அண்ட் நிறைய இந்த கேள்வி இருக்கவங்களுக்கான ஒரு விடை இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஒரு கான்வர்சேஷன் பேஸில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கஸ்டமர் லைவில் உங்ககிட்ட அப்ஜெக்ஷன் வைக்கிறாருன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட இம்மீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிப்ளை பண்ண முடியும். அந்தளவுக்கு இந்த கான்வர்சேஷனை என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட பேசணும், என்னென்ன ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சிம்பிளான ஒரு சாம்பிள், பட் இது ரொம்ப ரொம்ப இம்பேக்டை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அண்ட் நீங்கள் அதை ப்ராப்பராக அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப அண்ட் அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப கஸ்டமருடைய ரியாக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஓகே ஃபைன். ஓகே டியர் லீடர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒரு கான்வர்சேஷன் சாம்பிள் பார்ப்போம். பொதுவாக நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் நிறைய என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நிறைய பார்க்குறோம், டெக்னிக்கலாகவும் ஸ்கில் வைஸாகவும். பட் இருந்தாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணி காட்டுறப்ப இன்னுமே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாம்பிள் பண்ணி காட்டுறப்ப நிறைய கிளாரிட்டி கிடைக்கிது இல்லையா? அதுக்காக நிறைய சாம்பிள் பேஸ் பண்ண சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். மெயினாக உங்கள் டீமுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே கூட ஒரு டேரெக்டாக ஒரு ட்ரைனருடைய அந்த விஷயங்கள் கிடைக்கிறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த விஷயங்கள் உங்கள் டீமுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் சொல்கிறத விட அந்த புரிதல் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த கான்வர்சேஷன் சாம்பிள் உங்களுடைய டீமுக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம இதில் நிறைய சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அப்ஜெக்ஷன், ஓகே, இந்த கான்வர்சேஷனுடைய மெயின் பர்பஸ், நம்ம ஆல்வேஸ் எல்லா அப்ரோச்சிலேயே மெயின் பர்பஸ் என்னென்னா கிவ் கிளாரிட்டி. அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறதும் அவங்களுக்கு புரிய வச்சு முடிவெடுக்க வைக்கிறது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது கிளியராக? ஸோ கிளாரிட்டி கொடுக்குறது வேறு, புரிய வச்சு அவங்களுக்கு முடிவெடுக்க வைக்கிறது வேறு, ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு. ஓகே, இது நீங்கள் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபைன். இதில் நம்பர் 1, நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட அப்ஜெக்ஷன் வைக்கிறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே தாங்க, இந்த ஒரு ப்ராடக்ட்டு, இந்த ஒரு விஷயங்கள் இன்னொரு கம்பெனியோடது, நான் ஏன் அதை பண்ணணும், அவங்களோட கம்பெனியை பண்ணணும், நான் ஏன் என்னோட சொந்த கம்பெனி பண்ணக்கூடாது, நான் ஏன் என்னோட ஓன் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க கம்பெனி ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு என்னோடதே பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறப்ப அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப, சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, ரியலி குட். எப்போவுமே அவங்க கான்வர்சேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன் அடுத்தவங்க ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு கொஸ்டின். அவங்களுடைய ரிப்ளையை பார்த்துட்டு இதில் நான் ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு கான்வர்சேஷன் நான் ஒவ்வொரு நம்பராக உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் 1 ஸ்டெப்பு, நம்பர் 2 ஸ்டெப்புன்னு. பட் அவங்களோட ரிப்ளைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் லைட்டாக மாற்றினா போதும். மேக்ஸிமம் இது உங்களுக்கு எல்லா இடங்களையும் வேலை செய்யும். ஃபைன். ஓகே, உங்களுடைய அந்த பிச்சை பொறுத்து இருக்குது எல்லாமே. ஃபைன். அப்போ ஏன் அடுத்தவங்க ப்ராடக்ட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரியலி குட், நல்ல விஷயம் தான். எதனால் அந்த விஷயத்தை சொல்கிறீங்க? ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க இல்லைங்க, நம்மளுடைய விஷயத்தை பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களை ஏன் பண்ணணும், இல்லை அதுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குமான்னு தெரியல, நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் அவங்க அப்ஜெக்ஷன்ஸாக உள்ள டீப்பாக நிறைய வைப்பாங்க. ஃபைன் சார், ஓகே, ரியலி குட் சார், நீங்கள் சொல்கிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட கேட்க ஆசைப்பட்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சொந்த கம்பெனியோ இல்லை சொந்த ப்ராடக்ட்டோ நீங்களாக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்கள் சொந்த ப்ராடக்ட் அண்ட் கம்பெனிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற ப்ராடக்ட் உண்மையிலேயுமே நல்ல ப்ராடக்டாக இருக்குமா அப்படின்ற கேரண்டி அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் கொடுக்க முடியுமா? இந்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், நான் பேசுகிறப்ப நிறைய வார்த்தைகள் வரும், அதை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு சொந்த கம்பெனி வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்க? நான் வைக்கிறதுக்கு என்ன சார் தேவைப்படும்? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே சொந்தமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ நம்ம ப்ராடக்ட் அப்படின்றது தேவைப்படும். நிறைய அதை எப்படி கொண்டு போகிறதுன்ற அந்த மார்க்கெட் ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக ரியலி குட்டு.
அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ரியலி குட் சார். அண்ட் இந்த உங்கள் சொந்த ப்ராடக்ட், உங்களுடைய கம்பெனி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு அவங்கள யோசிக்க வைக்கிறதுக்கும் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில அந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக அதை பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளம் வருன்றதை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கேட்கணும் டியர் லீடர்ஸ். ஓகே, அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார். அப்போ என்னென்ன ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் எந்தளவுக்கு இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்ப ஓகே, நீங்கள் அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் கஸ்டமரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், ஸோ நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணுவார். ஓகே ஃபைன் சார், நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நான் ஏன் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களோட எம்ப்ளாயோ அல்லது உங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னரோ நினச்சாங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஓகே, அது வந்துட்டு சரியான விஷயமா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலி. இது ஸ்லைடில் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த இடத்துல அவர் கண்டிப்பாக யோசிப்பார். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி அவர் நினச்சாருன்னா உங்கள் கம்பெனி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணுவார் இந்த இடத்துல. ஃபைன், இந்த இடத்துல ஓகே, ஒருவேளை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது, ரியலி குட் சார். ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அண்ட் சாரி. அண்ட் இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாங்க, சக்ஸஸ் பண்ணால் எல்லாருமே வந்துட்டு கைதட்டி கொண்டாடுவாங்க. பண்ணலைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்துட்டு தெருவில் கொண்டு வந்து நம்மளை வந்துட்டு பேசாத பேச்சே இருக்காது, அவமானப்படுத்தாத விஷயமே இருக்காது. அந்தளவுக்கு நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்டு சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ரியலி குட், ரியலி சரி கரெக்டு. அந்த இடத்துல பொருளாதார இழப்பு, நேர இழப்பு, டைமை வந்துட்டு லாஸ் பண்ணுறது, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தானுங்க. ஓகே, அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கொஸ்டினை மேக் பண்ணி அவர்கிட்ட ஆன்சரை வாங்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்துட்டு கான்வர்சேஷன் பேஸ்டு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்துட்டு விளக்கம் கொடுத்து புரிய வைக்கிற விஷயம். விளக்கம் கொடுத்தா புரியாது, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாலேஜ் கிடைக்கும், அவங்களுக்கு புரியாது. புரிய வைக்கிறது வேறு, அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கிடைக்கிறது வேறு. நம்மளுடைய நோக்கம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்டு அவங்க வாயில் பதில் எதிர்பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. கரெக்டுங்களா? எஸ் சார், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கலாம், டெஃபினெட்லி. இந்த இடத்துல சார் ஓகே, இந்த எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மீறி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்னோட முயற்சி, என்னோட தன்னம்பிக்கை, உழைப்பு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்த்தா ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. 50% லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி அவர் சொல்கிற பதில் இப்படி கூட இருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். எஸ், ரியலி குட் சார், பரவாயில்ல, இந்தளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, இல்லை இந்தளவுக்கு நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கான்வர்சேஷன் என்ன நீங்கள் கேட்கணுன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் அண்டு அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதில் ஒரு அனுபவத்தையும் சேகரித்து அந்த அனுபவத்திலையும் அந்த கற்றுக்கிறதுலையும் ஒரு பணத்தையும் சம்பாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நினைக்கிற உங்களுடைய ஓன் கம்பெனி, ஓன் பிஸ்னஸ்ஸு அல்லது அதில் வரப்போகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகே, அந்த அனுபவமும் அந்த பணமும் அந்த அறிவையும் நீங்கள் சம்பாதிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணால் எப்படி சார் இருக்கும்? எஸ், 100% உண்மையிலுமே நல்லாயிருக்கும். உண்மையிலுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை அடிபட்டு நான் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பண்ணுறதை விட அதில் ஆல்ரெடி அனுபவப்பட்டு அதில் அறிவு எடுத்துக்கிட்டு அதில் பணமும் வருதுன்னா யார் தான் சார் வேணான்னு சொல்லுவாங்க? கரெக்டாக இல்லையா? ஸோ நம்பர் 8 கான்வர்சேஷன் ரியலி கிரேட் சார், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்ன விஷயத்தை. இப்போ சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த தொழிலில் இது எல்லாமே கிடைச்சா இதை நீங்கள் சீரியஸாக கற்றுக்குவீங்களா? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுதான் க்ளோசிங் கொஸ்டின். சரியா? கண்டிப்பாக நான் கற்றுக்குவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய கான்வர்சேஷன் மறுபடியும் வரும். இல்லை அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு வரலன்னா மறுபடியும் இந்த கொஸ்டின்ஸை திரும்ப நீங்கள் கேட்டு இந்த ஃபைனல் கொஸ்டினுக்கு நீங்கள் வரலாம். சரியா? இதில் இடையில ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களை மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க, உங்களுடைய எம்ப்ளாயோ அல்லது உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு வேலையாலோ ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரோ இந்த மாதிரி உங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நான் ஏன் உங்கள் கம்பெனிக்காக வேலை செய்யணுன்றது நினச்சாங்கன்னா இந்த உலகத்தில் யாராச்சும் வேலை செய்ய முடியுமா? ஓகே, அப்படின்றது வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நோ. கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் இவ்வளோ அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த ஃபைனலாக இந்த 8th ஸ்டெப்பில் வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்கு? இவ்வளோ அடிபட்டு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மின்றது நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த தொழிலில் நீங்கள் கற்றுக்கிறதுல எதுவும் தப்பு இருக்கா சார்? ஒருவேளை நீங்கள் அதை கற்றுக்கிட்டா நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதை சீரியஸாக கற்றுக்குவீங்களா அப்படின்றத நீங்கள் கேட்கணும். எஸ், யார் தான் சார் வேணான்னு சொல்லுவாங்க? ஓகே, படிப்படியாக கற்றுக்கிட்டா அதை சீரியஸாக நல்லா
பண்ணுவீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஃபைனலாக இதுதான் க்ளோசிங் கொஸ்டின். எதுக்கு அவங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணி கொண்டு வரோம். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ஸ்டார்டிங் நம்பர் 1 ஸ்டெப்லேருந்து இந்த 9 ஸ்டெப் வரைக்கும் இடையில ஒரே ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்க நான் சொன்னதை. ஸோ இந்த மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் ஆகுதா? அப்போ இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லையும் இந்த ப்ராப்பராக இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஓகே டியர் லீடர்ஸ், அண்ட் ரியலாகவே இந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சீரியஸாக பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? ஓகே, அந்த ஃபீலிங்ஸோடு அந்த கொஸ்டினை முடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சார் ரியலி ரொம்ப நல்லாயிருக்கும், யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் டியர் லீடர்ஸ், க்ளோசிங் ஆகிடுச்சா? கிளியர்? ஓகே, இதுதான் இந்த இடத்துல நம்ம எங்கேயாச்சும் ஆர்கியூ பண்ணோமா, அட்வைஸ் பண்ணோமா, ஓகே அவங்களுக்கு ஏதாச்சும் விளக்கத்தை கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாமா? ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சண்டை போடாமல் நிறைய ஓகே இந்த மாதிரி சார் இந்த டேட்டா நிறைய கொடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோமா? ஒன்றுமே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொஸ்டினாக கேட்டோம், அவங்க ஒரு ஆன்சர் பண்ணாங்க. அந்த ஆன்சர்லேருந்து அந்த மெயினாக அந்த கான்வர்சேஷனில் நம்ம எந்த மாதிரியான ஸ்பீச் என்ன மாதிரி அவங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த புரிதல் அப்படின்றது வரும். சும்மா நார்மலாக பேசுகிறதுனால வராது. ஓகே, ஸோ நிறைய ஆர்கியூ பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு புரிதல் வருமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய, ஹெல்ப்பிங் பண்ணக்கூடிய, அந்த புரிதலுக்குள்ளே அவங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஓகே கான்வர்சேஷன் பேஸ்டு ஒரு லீடராக நீங்கள் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கியூ பேஸ்னாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அட்வைஸ் பர்சனாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி சார் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யூனிக்கான டேலண்ட் இருக்குது, ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அது என்னோட கண்டுபிடிச்சி டியூன் பண்ணால் மட்டும்தான் ஓகே அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்த சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல்டில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்களாக ஓனாக கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு யூனிக்கான லீடராக, கிரியேட்டிவிட்டி லீடராக வந்தால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய குழுவை வழிநடத்த முடியும், ஒரு தொழிலை வழிநடத்த முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் ஓகே குரு அப்படின்ற ஒருத்தருங்க தேவை, அதுக்கு தான் பயிற்சின்றது தேவை. எப்போவுமே எல்லாத்துக்குமே பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் சீரியஸாக இதை கற்றுக்கிட்டு நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் அதற்கான ட்ரைனிங்ஸை சீரியஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோட எண்டில் அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் சீரியஸாக ஓகே நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் இந்த கற்றுக்கிறதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டை நிறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மக்கள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கான நிறைய அவேர்னஸ் நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக ஃபியூச்சரில். பட் கற்றுக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணுன்ற அளவுக்கு மக்களுக்கு அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது பிஸ்னஸில். இதே ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப லட்சமாக பல வருஷங்கள் பணத்தையும் செலவு பண்ணி நிறைய செலவு பண்ணி ஒரு 20,000-30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கே கற்றுக்கிறேன்னா ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபாரினில் நிறைய இடங்கள் அவேர்னஸ் கல்ச்சர் இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் அறியாமையிலேயே டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டை வேஸ்ட் பண்ணி இன்ஃபேக்ட் நானும் அந்த மாதிரி பல வருஷங்களை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்பில். அண்ட் அதை புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த குருதட்சணை கொடுத்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வேல்யூ இருக்குது, அதில் எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கைட் பண்ண நினைக்கிறேன். எனிவே நல்லபடியாக நீங்கள் கற்றுக்கிட்டு டெவலப் ஆகணும். ஆல் தி பெஸ்ட் டு யூ லீடர்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம திணறீங்களா? இன்வைட் பண்ணா மீட்டிங்கே சுத்தமா வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா? பிரசன்டேஷன் எப்படி தரமா கொடுக்கணும், நான் ஆல்ரெடி எங்க கம்பெனில கொடுக்குற பிரசன்டேஷனும் கரெக்டா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய போனை அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்பான்சே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஐடி போட்டு உள்ள வந்த புது டீம் கூட தெரிச்சு ஓடுறாங்க, டீம் நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, கஸ்டமர்ஸ் நிறைய அப்ஜெக்ஷன் வச்சு கொள்றாங்க, ஃபாலோ அப் எப்படி பண்றதுன்னு தெரியல, க்ளோசிங் எப்படி பண்றதுன்னு தெரியல, உண்மையிலுமே தரமான ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியல, எந்த சப்போர்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய தரமான ஒரு 9 ஸ்கில்ல இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிங், கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் பண்ற இந்த 9 ஸ்கில்லையும் 499 அப்படின்ற காஸ்ட்ல 3 days நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாஸ்டர் ப்ரோக்ராம் கமிங் வீக் Monday to Wednesday மார்னிங் 5 AM to 7 AM நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டெண்ட் பண்ணி பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன இந்த ப்ரோக்ராமை சீரியஸா இருக்க பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்களும் உங்க டீமும் உங்க நெட்வொர்க் பிசினஸ்ல நல்ல வெல்த்தை சம்பாதிச்சு ஹாப்பியா இருங்க.